அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அண்ணன் சீமான் அவர்களுடைய கம்பேக் நாங்களா எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி தாவேக நண்பர்கள் சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காம இருக்கலாம், ஆனா நான்லாம் ரொம்பவே எதிர்பார்த்தேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் கட்டாயமாக தேவை. அவங்க தான் ஜெயிக்கலையே, 8% இருந்து 4% போயிட்டாங்களே, அதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்ல தோணுமே. அப்படிதான் தோணும். ஏன் அப்படின்னா எப்பயுமே வெற்றியின் உச்சத்தில் இருக்கும் பொழுது எல்லார பார்த்தாலும் கேவலமா தான் தோணும். தப்பு கிடையாது. அது தாவேகா மற்றும் தாவேகாவுடைய ஆதரவாளர்களுடைய மைண்ட் செட். இப்ப அப்படித்தான் இருக்கும். அதனால அதை நாம் முழுமையாக புரிந்து கொள்கிறோம், அதை நாங்கள் மதிக்கிறோம். ஆமா, அது ஆணவமாவே இருந்தாலும் இருக்க வேண்டிய ஆணவம் தான். ஏன்னா சாதாரண வெற்றி அது, அப்படி ஒரு அதிரி புதிரி வெற்றி. அதனால அந்த ஆணவம் கூட இருக்கட்டும். அந்த ஆணவம் ரொம்ப நாளைக்கு நீடிச்சா அதுக்கப்புறம் திமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு பார்வை வந்ததோ அது வந்துடும். இப்பவே இந்த ஆதவ் அர்ஜுனா மாதிரியான சில ஆட்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க யூஸ் பண்ற வேர்டிங்ஸ், அதெல்லாம் பார்த்தா என்னமோ இவங்கத்தான் ஊர் ஊரா போயிட்டு லட்சக்கணக்கான மக்கள் ஏதோ இவங்கள பாக்குறதுக்கு தான் அப்படி கூட்டம் கூட்டமா கூடி தாவேகாவை ஜெயிக்க வச்ச மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் காட்டிட்டு இருக்காங்க. விஜய் அப்படிங்கிற ஒற்றை நபர் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஆணவமா தாவேகால பேசிட்டு இருக்கிற யாருமே அட்ரஸ் இல்லாம போயிருப்பாங்க. அவங்களாம் யாரு? ஆதவர்ஜுனெல்லாம் யாரு? விஜய் தான். அவரை சுத்தி தான் இது எல்லாமே. இங்க விழுந்த ஓட்டே வேட்பாளரை பார்த்து கூட இல்ல, 2 வி தான். வி கூட இல்ல, ஒரு வி ஒரு டபிள்யூ. விஜய் விசில் தமிழ்ல சொல்லணும்னா 2 வி. அந்த 2 விக்காக விழுந்த ஓட்டு தான். இந்த மத்த சுத்தி இருக்கிற ஈ எல்லாம் ரொம்ப சவுண்ட் விடக்கூடாது அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் சீமான் அவர்களுடைய கம்பேக் என்ன அப்படின்னா, நேற்று ஒரு நிகழ்ச்சி நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட் 1 மாசம். அதிமுக காரங்களை மாதிரி அவங்களும் ரொம்பவே மனச்சோர்வுல தான் இருந்தாங்க. நிறைய சோகமான வருந்தத்தக்க அவருடைய பதிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சு. ஆனாலுமே அவங்களுடைய தன்னம்பிக்கை இல்ல, நாங்க கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான அந்த உற்சாகத்தெல்லாம் பார்க்க முடிஞ்சு. நான் சொல்லிடுறேங்க, ஏளனம் பேசுறவங்க யார் வேணா பேசிக்கங்க. ஆனா 4%, 1/2%, 1%, 3% எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருந்தாலும் அவர்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான். அத்தனை லட்சம் பேர் அந்த மக்கள் அவங்கள போயிட்டு அங்கீகரிச்சிருக்காங்க. அதை என்னைக்குமே மதிக்கணும். அந்த அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்களுடைய குரல் எவ்வளவு தேவையானது, எவ்வளவு அத்தியாவசியமானது அப்படிங்கிறத வரக்கூடிய ஆண்டுகள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல எல்லா மக்களுமே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். தம்பி நிறுத்து. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை ரொம்ப கடுமையா விமர்சிச்சுட்டு இருந்தியே, ரொம்ப கடுமையான கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தியே, ஞாபகம் இருக்கா? அப்படியே ஜம்ப் ஆவற அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்காரங்க பார்த்தாலும் நினைக்கலாம், தாவேகா நண்பர்கள் பார்த்தாலும் நினைக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி மேல எனக்கு இருந்த கோபம், ஆதங்கம், வருத்தம் எல்லாமே என்னன்னா, ஆளுங்கட்சி திமுக அவங்களை எதிர்த்து புல்லட் மாதிரி இறக்குங்க. ஏன்னா அப்ப பவர்ல இருந்தது திமுக. மக்களுடைய ஒட்டுமொத்த கோபமும் திமுக மேல இருந்துச்சு. அப்ப நீங்க பண்ற அரசியல் அதிமுக, தாவேகா மத்த எல்லாரையும் பின்னாடி தள்ளிட்டு டாமினேட் பண்ணிட்டு திமுக எதிர்ப்புல நாங்க தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரியான அரசியலை நீங்க தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுங்க. மக்களால் இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்கப்படாத, முதலமைச்சர் ஆகாத, எம்எல்ஏ கூட ஆகாத தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற புதிய கட்சியை நீங்க டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சிம்பத்தியா மாறும், உங்களுக்கு ஹேட்டா மாறும். அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி தேர்தல் நெருக்கத்துல திமுக சம்பந்தப்பட்ட அவர்களுடைய நிகழ்வுகள் அல்லது அவங்களுடைய சினிமாக்கள் இதெல்லாம் போயிட்டு நீங்க நிக்காதீங்க. அது உங்க மீது ஒரு தவறான முத்திரையை குத்தும். எல்லாருமே உங்களை தப்பா பேசுற மாதிரி ஆகும். உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, யூனிக்னஸ் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுங்க. இவங்களை பார்த்து நீங்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகாதீங்க. இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தது. பதிலுக்கு அங்க இருந்து பல வசவுகள் வரும், பல திட்டுகள் வரும். பதிலுக்கு நானும் திட்டினது இது எல்லாமே நடந்திருக்குது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு என்னைக்குமே நமக்கு எப்பயுமே சாஃப்ட் கார்னர் இருக்கக்கூடிய கட்சிகள், நான் ஏற்கனவே நேற்று வீடியோல சொன்ன மாதிரி அதிமுக, நாம் தமிழர், இன்னும் தமிழர் தலைமை சார்ந்த கட்சிகள் எல்லாத்துமே நமக்கு சாஃப்ட் கார்னர் உண்டு. இப்ப நாம் தமிழர் கட்சி தாவேகாவை மிக கடுமையான எதிர்க்கிற அரசியலை கையில எடுத்திருக்காங்க இல்லையா? இப்ப அவங்க பண்ணக்கூடிய அரசியல், தேர்தலுக்கு முன்னாடி அவங்க பண்ண அதே அரசியல் எது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சோ, தேர்தலுக்கு பிறகு இப்ப தாவேகா ஆளுங்கட்சியாக உட்கார்ந்த பிறகு அதே தாவேகா எதிர்ப்பு அரசியலை நாம் தமிழர் கட்சி உக்கிரமா பண்ணாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு பாசிட்டிவா மாறும். அதுதான் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜை கூட்டுறதா இருக்கும். அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். ஒருவேளை இந்த தேர்தலில் தாவேகா ஆட்சிக்கு வராம இருந்திருந்து, ஆட்சிக்கு அதிமுகவை திமுகவை வந்திருந்து, அவங்க மீது ஷார்ப்பான தாக்குதல்களை பண்ணாம தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இல்லாத விஜய் அவர்களை பற்றி அதிகமா பேசுறது, ட்ரோல் பண்றது, தாக்குதல் பண்றதுன்னு பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப அது பயங்கரம் பேக் ஃபயர் ஆயிருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நல்ல வேளையாக, ஒரு நல்வாய்ப்பாக முதல் தேர்தலே விஜய் ஏறி உக்காண்டாரு. இப்ப இதுக்கு முன்னாடி அவங்க செட் பண்ண அந்த பேஸ் அப்படிங்கிறது இப்ப சூப்பரா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஆட்சியில அடுத்தடுத்து தவறுகள் நடக்க
அமைச்சர்கள் அல்லது வந்து இந்த ஆட்சியுடைய நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு இது எல்லாத்திலும் பிரச்சனை வர வர விவசாயிகள், ஒவ்வொரு துறை சார்ந்த செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் அப்படின்னு போராட்டங்கள் வருது அப்படின்னா இது எல்லாமே நாம் தமிழருக்கு சாதகமாகும். நாங்க அன்னைக்கே படிச்சு சொன்னோம், கேட்டீங்களா அப்படிங்கிற ஒரு அரசியலை அழகா அவங்க எடுத்துட்டு போவாங்க. அந்த அடிப்படையில் இனிமே நாம் தமிழருக்கு தாவேகா எதிர்ப்பு அரசியல் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி. சிம்பிள் மேட்ரு, ஆளுங்கட்சியை யார் எதிர்த்து தரமான அரசியல் பண்றாங்களோ அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த கான்ட்ராடிக்ஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அடிப்படையில் கடந்த ஒரு மாதமாக அதிகமாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாம, அதிகமாக பார்த்தீங்கன்னா மீடியாவெல்லாம் அவர் வந்து முன்ன மாதிரி கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவர் 20 நிமிஷம் 25 நிமிஷம் இவர் பேசுறது, அது போக அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாச்சும் கேள்வி இருக்குதான்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏப்பா போடுவீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. கரெக்டா அந்த 25 நிமிஷம் 30 நிமிஷத்துல எது தேவையோ அதை எடுத்து போட்டுருவாங்க. திமுக ஆதரவா எதனா பேசியிருந்தா அதை எடுத்து போட்டுருவாங்க. விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி எதனா பேசியிருந்தா அதை எடுத்து போட்டுருவாங்க. விஜய் அவர்களை கலாய்க்கிற மாதிரி எதனா பேசியிருந்தா அதை எடுத்து போட்டுருவாங்க. முழுக்க பேக் ஃபயராகவே போயிட்டு இருந்துச்சு. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் முதல் வேலையா சீமான் அண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அதிகப்படியான எக்ஸ்போஷரை கொஞ்சம் கம்மி பண்ணாரு. மீடியாவை சந்திக்கிறது, சும்மா மீடியாவை சந்திக்கிறது எல்லாத்தையும் கம்மி பண்ணாரு. நான் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனே ஒரு விஷயம் தான் சொன்னேன். பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் வரதுக்கு முன்னாடி அவ்வளோ நாம் தமிழரை நான் வந்து ஆதங்கப்பட்டிருக்கேன், நிறைய விமர்சிச்சிருக்கேன். ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அவங்களை கிண்டல் கேலி அசிங்கப்படுத்துறது, ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற வேலையை நான் பண்ணவே இல்லை. ஏன்னா அது என் டார்கெட்டே இல்லை, அது என் விருப்பமே இல்லை. கோவத்தில் சொல்லியிருக்கேன் உங்களால சும்மா விட மாட்டேன்ட்டு. ஆனால் அவங்க கம்மியாக போறாங்கன்னா முதல்ல வருத்தப்படுறாள் நானாக தான் இருப்பேன். அதை ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் நம்மளை பற்றி தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு எதிர் சக்தியாக இவங்க ஏறி வரணும் அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாம் தமிழர் நேற்று அவங்களுடைய ஒரு நிகழ்வுல அண்ணன் சீமான் அப்படி பேசியிருக்காங்க. ரொம்ப பெரிய அளவுல அவருடைய பேச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பரவிட்டு இருக்குது. இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க பாரு. கஞ்சா இங்க விக்குது, கொக்கைன் இங்க விக்குது, மெத்தப்பட்டமன் இங்க விக்குது, ஆபின் இங்க விக்குது. யாருக்கு தெரியுது? வாங்கி பயன்படுத்துறவனுக்கு தெரியுது. யாருக்கு? வாங்கி குடிக்கிறவனுக்கு, பயன்படுத்துறவனுக்கு. ஆனா போலீஸுக்கு தெரியல. எப்படிப்பட்ட போலீஸ்? அதாவது நிறைய சப்ஜெக்ட தொட்டு பேசியிருக்காரு. அதுல குறிப்பா திமுகவை காரி துப்ப வேண்டிய இடத்துல திமுகவை காரி துப்பியிருக்காரு. அதிமுகவை காரி துப்ப வேண்டிய இடத்துல அதிமுகவை காரி துப்பியிருக்காரு. தாவேகாவை மிக கடுமையா தாக்கி காரி துப்ப வேண்டிய இடத்துல தாவேகாவை தாக்கியிருக்காரு. இப்ப கச்சத்தீவு பிரச்சனை எடுத்து பேசுறாரு. கச்சத்தீவு பத்தி விஜய் அவர்கள் மதுரையில பேசும்போது என்ன பண்றாரு? மோடிஜி எங்களுக்கு கச்சத்தீவு மட்டும் திருப்பி கொடுத்துருங்க, எங்களை மீட்டு கொடுத்துருங்க, எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு பேசினாரு. ஆனா இப்ப தாவேகால இருக்கிற அமைச்சர்கள் கிட்ட போயிட்டு கச்சத்தீவு பத்தி கேட்டா அதை பத்தி இப்ப பேச முடியாது, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இன்னொரு அமைச்சர் மைக்க வாங்கி நான் சொல்றேன் நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு போறாரு. என்னையா அது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் எழுப்ப ஆரம்பிக்கிறாரு. மதுரையில் பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருந்தா அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ் அமைச்சர், அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அதோட நினைச்சானா இல்ல, ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை தமிழ்நாடு மக்களுக்கு அறிவிக்கிறார். அதாவது இன்னும் 6 மாசம் நான் மௌன விரதம் இருக்க போறேன், நான் அதிகமா பேச போறது இல்ல, 6 மாசத்துக்கு நான் கொஞ்சம் அமைதியாவே இருக்க போறேன், 6 மாசத்துக்கு அப்புறம் களத்துக்கு வருவேன், நான் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் பாரு. அதாவது என்னுடைய ஷார்ப்பான அரசியல் மூலமாக, ஷார்ப்பான கேள்விகள் மூலமாக, ஆளுங்கட்சியை சேலஞ்ச் பண்ற மாதிரியான போராட்டங்கள் மூலமாக எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இவங்களை எக்ஸ்போஸ் பண்றோம் பாரு அப்படின்ற ஒரு சவாலை அவர் முன்வைக்கிறார். இருடா ஒரு 6 மாசம் நானே நான் வந்து மௌன விரதம் இருக்கேன். நீங்க களத்துக்கு வரும்போது என்னை சமாளிங்க பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பாக்குறேன். நீ காட்டு பள்ளியில நீ கட்டு பார்ப்போம், நீ தண்ணீரை வித்துறா பார்ப்போம், நீ ஜல்ஜனாது கிழிஜனாது கொண்டாந்து வித்துரு பார்ப்போம். வரவேற்கிறோம். ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு எதிர்கட்சிகள் மிக மிக பலமாக இருக்க வேண்டியது கட்டாயம். அப்பதான் நம்ம ஆளுங்கட்சி கிட்ட இருந்து பெஸ்டான கவர்மெண்ட்டை வாங்க முடியும் அப்படின்ட்டு. இதை தாண்டி அதிமுகவுல இருந்து சமீபத்துல அப்படியே கொத்தா போயிட்டு இருக்காங்க இல்லையா, நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டு தாவேகால சேர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. இதுக்கு அவர் பேசின ஒரு பேச்சு வந்து அதிமுக காரங்களால மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்படுது. எங்க மனசுல இருந்த பாரதியெல்லாம் கொட்டாயா மனுஷன், எப்பா நாங்க கூட இவ்வளவு பேசலப்பா, நீ பேசிட்டப்பா, ரொம்ப சந்தோஷமப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பதிவுகளை பரப்பிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம்! இவ எதுக்காக 12 நாள்ல பதவி விலகினா? ரெட்டலையில வென்றவன் வெக்கம் இல்லாம எதற்காக விலகினா? எதற்கு
அதில் ஒருத்தர் சொராப்ல, ஐயா எசக்கி சுப்பையாங்கிற காந்தி நேரடி வாரிசு, அவர் சொராப்ல, அது வந்து நம்ம ஆளுங்கட்சியோட இருந்தாதான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். பல பெரிய ஜனநாயகவாதிகள் அப்படின்னா எதிர்கட்சியே இருக்கக்கூடாது இல்லையா? ஆளுங்கட்சியில இருந்தாதான் அவர் தொகுதி நிதி தருவார், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இது என்ன? இது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா, கொடுங்கோன்மையா? இது எப்படி எப்படி? அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல, ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில, ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்துக்கிறாரு, எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். டேய், எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியடா. அதே போல திமுகவுடைய கூட்டணியில் இருந்து 5 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ அப்படின்னு ஜெயிச்ச கூட்டணி கட்சிகள் தேர்தலை முடிஞ்ச பிறகு அப்படியே ஜம்ப் அடிச்சு அந்த பக்கம் போனாங்க இல்லையா, அதுக்கும் மிக கடுமையாக காரி துப்பி வச்சிருக்காரு அவங்களையும். இதை பார்த்த திமுக உடன்பிறப்புகள் அந்த காலத்துல கருணாநிதியிலிருந்து எல்லாத்தையும் அண்ணன் காரி துப்பி கழுவி ஊத்தி விமர்சிச்சிருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு எங்க மனசுல இருந்த பாரதியெல்லாம் கொட்டுறாப்புலப்பா, பேசுங்க சீமான் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அந்த வீடியோக்களை எடுத்து பரப்பிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த டிவிகே ஆட்சி இவர்களால் தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு போயிருக்காரு ஒருவர், மாநிலங்களவை உறுப்பினர். இவர் மீதி இருக்கிற 2 ஆண்டுகளில் என்ன பேசுவார்? வாக்கு என்னது, என் மக்கள் இது எப்படி இருக்கு? இங்க பாருங்க, இந்த டிவிகேக்கு காங்கிரஸ் ஓட்டு இல்ல, இந்த காங்கிரஸ் வெல்வதற்கு டிவிகே ஓட்டு இல்ல. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் 2 நல்ல ஓட்டு. எப்படி? 5 உறுப்பினர் வச்சா 2 அமைச்சர் வச்சிருக்கான், அதுல ஒரு மாநிலங்களவை வாங்கிட்டு போறது. இந்த மாநிலங்களவை உறுப்பினர் திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிகே வீட்டில் தட்டேந்து, வீடு வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? நீ எதுக்கு இது ஒரு கட்சின்னு வச்சுட்டு பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு ஒரு கட்சின்னு வச்சு பேசிட்டு இருக்க? நீ இது ஒரு கட்சி. இப்பதான் தெரியும் திமுகவுக்கு. அப்பவே ஒருத்தன் சொன்னானையா, கேட்கலையே. இப்போ போறவர்கள் பதவிக்காக போவார்கள், வேற எதுக்கு? மக்கள் உதவிக்காக போவார்கள். அவ்வளவு மகான்களா, புற மகாத்மாக்களா? கடந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி ஒரு 6 மாசத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சுகள் கூடிய அந்த ரீச் அப்படிங்கிறதோ மக்கள் கவனிக்கிறது அப்படிங்கிறதோ வெகுவா குறைஞ்சு போயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, மூர்க்கத்தனமான அரசியல். அவர் பண்ணாரோ இல்லையோ, அவர் பக்கத்திலே இருந்த ஒருத்தர் பயங்கரமா பண்ணார். கண்மூடித்தனமான தாக்குதல், இஷ்டத்துக்கும் கேலி கிண்டல். பவர்ல இல்லாத கட்சியை பிடிச்சி கட்டின்னு கடிச்சிட்டு இருந்தா அது வெறுப்பாதான் மாறும். எந்த வகையில அது நாம் தமிழருக்கு பயன் தராது, பயன் தராம தான் போச்சு. அந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் என்ன தெரியுமா ஆச்சு? இன்னொரு வேலை ஒன்று நடந்துச்சு. அறிஞ்சோ அறியாமலையோ நிறைய நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களே அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுகளை பரப்புறதை விட இந்த நபர் சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற நபருடைய பேச்சை எடுத்து பரப்பி அவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிற வேலையை செஞ்சாங்க. அது மிகப்பெரிய பின்னடைவை நாம் தமிழர் கட்சிக்கு களத்தில் கொடுத்தது. 2வது, அந்த நேரத்துல சாட்டை துரைமுருகன் அவர்கள் டிவிகேவை நல்லா ட்ரோல் பண்றாரு, கிண்டல் பண்றாரு, நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இவங்க எடுத்து அதை ப்ரமோட் பண்ணதும் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்தது. அதாவது சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த 2015 இருந்து 2019 அந்த காலகட்டங்கள்ல அந்த பீக் இருக்குங்க, மழையில் நனைஞ்சிட்டு பேசுவாரு. அந்த வீடியோலாம் 30 லட்சம் பேர் பார்த்திருப்பாங்க. அவர் வீடியோனாலே 1 மில்லியன் போகும். அவர் பேசுறாருனாலே இது வரைக்கும் பேசுறது எல்லாமே கேட்டுமே, புதுசா பேச போற வீடியோ எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த காலகட்டங்கள். அந்த ஓஜி சீமான் அவர் எப்ப கம்பேக் கொடுப்பாரு? அவர் ஏன் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா காணப்படுறாரு? அவரை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப பேசி அதையும் நெகட்டிவா கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஆதங்கம்லாம் ரொம்பவே அதிகமா எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த தேர்தலுக்கு பிந்தைய இந்த சூழல்ல அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிற விஷயமாக நம்ம போட்டிருந்த பதிவே என்ன அப்படின்னா, ரொம்ப ஷார்ப்பான 2014 இருந்து 2019 காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு சீமானை நம்ம பார்த்தோம்ல, பப்ளிக் இஷ்யூ சென்ட்ரிக்கா, மக்கள் பிரச்சனை சென்ட்ரிக்கா, அது மீனவர்கள் விவசாயிகள் யாராக இருந்தாலும் நெசவாளர்கள் அது சென்ட்ரிக்கா அப்படி நெத்தியில் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்பார். அது நெத்தியில் அடிச்ச மாதிரி அவர் கேட்கிற கேள்வி, என்னதான் ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி வந்து பாத்தீங்கன்னா நாங்க இக்னோர் பண்றோம், நாங்க பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களோட ஈகோ சிஸ்டத்தால சும்மாவே இருக்க முடியாது. மென்டல் ஆயிருவாங்க. மென்டல் ஆகி இந்த மாதிரி இந்த திராவிட இயக்கங்கள், அந்த கட்சி, இந்த அமைப்புகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு அவரை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால சும்மா இருக்க முடியாதுன்னா அவ்வளோ டென்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு அரசியலை அண்ணன் சீமான் அவர்கள் கையில் எடுத்து இப்ப இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கா வேற வழியே இல்லாம அவர்கள் நேரடியாக விஜய் அவர்கள் சொல்லலைன்னா கூட அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது வந்து அவர்களுடைய ஈகோ சிஸ்டமோ
அவங்களுக்கு பதில் சொல்ற இடத்துக்கு அவர் கொண்டு வரணும். அதுக்கு அவர் ஸ்டாரா இருக்கணும், அவர் தான் ஃபேஸா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் அவரை ப்ரொமோட் பண்றவங்களா இருக்கணும். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய நபர் அவர் யூடியூப்ல பேசுறது அவருடைய தனிப்பட்ட கருத்து, நாம் தமிழர் மேடையில பேசுறது கட்சியுடைய கருத்து அப்படின்ற ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்கல்ல. ரொம்ப ரொம்ப தப்பான நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் குழியில தள்ளுறதுக்கான ஒரு கோட்பாடு அது. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு பேப்பர்ல அறிக்கை விடலாம், அத ரொம்ப உன்னிப்பா பார்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காரங்க வேணா அப்படி பிரிச்சு பார்க்கலாம். பப்ளிக் எப்படி பார்ப்பாங்க? பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னா யூடியூப்ல பேசுறது யாரு? நாம் தமிழர் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர். அப்ப அது நாம் தமிழர் கட்சியுடைய கருத்து அப்படிதானே பார்ப்பாங்க. அப்படி பேசக்கூடிய அந்த நபர் என்ன பண்றாரு? சிதறவிட்ட உதயநிதி, சட்டமன்றத்தில் கதறவிட்ட உதயநிதி. அது யூடியூபர்ஸ் பேசலாங்க, இப்ப நான் பேசலாம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் சூப்பரா பேசியிருக்காருன்னா நான் பேசலாம். இன்னைக்கு ஆர் ஆசா அவர்கள் சூப்பரா பேசியிருக்காருன்னா நான் பேசலாம். அல்லது இன்னைக்கு வேற ஒருத்தர் கவுண்டர் பண்ணி ஆளுங்கட்சியை பேசியிருக்காங்கன்னா நான் சொல்லலாம். ஏன்னா நான் எந்த கட்சியோடையும் தொடர்பு உள்ளவங்க கிடையாது. ஆனா ஒரு கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடியவங்க மற்ற கட்சி தலைவர்களை ப்ரொமோட் பண்ணி பேசினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கட்சி தலைவர் அங்க வீக் ஆகுறாரு. நான் மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நண்பர்கள்ட்ட சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க பேசுறது முழுக்க முழுக்க எவ்வளவு வேணா நீங்க ஆன்டி டிவிக்கு எடுத்துட்டு போங்க, ஆனா அது அண்ணன் சீமான் சென்ட்ரிக்கா இருக்கணும். அண்ணன் சீமான் தான் அங்க ஸ்டாரா இருக்கணும், அவரை முன்னிலைப்படுத்துறதா இருக்கணும். மத்தவங்க பண்றாங்கன்னா அது அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு போறாங்க, நீங்க அதை பண்ணக்கூடாது. அதனால தயவு செஞ்சு இந்த யூடியூப் வேற, நாம் தமிழர் கட்சி மேடை வேற அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை நீங்க வச்சுட்டு இருக்காதீங்க. சில கட்டுப்பாடுகள் போடுங்க. அதுதான் நீங்க தாவேக்காக்கு எதிராக பண்ணக்கூடிய எதிர்ப்பு அரசியல் உங்களுக்கு அறுவடை ஆகும். உங்களுடைய பேங்க்ல அது சேரும், உங்களுடைய பாத்திரத்துல அது சேரும். இல்ல அப்படின்னா ரீச் ஆகும், வெவ்வேறு ஆட்கள் அதை அறுவடை பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த விஷயத்துல நாம் தமிழர் கட்சி இனிமேல் மிக கவனமாக இருக்கணும். அண்ணன் சீமான் தான் சென்ட்ரிக்கா இருக்கணும், அவருடைய ஃபேஸ் தான் அங்க முன்னாடி இருக்கணும், அவருடைய பேச்சு தான் வைரல் ஆகணும். அவர் தான் எனக்கு இன்னைக்கு பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இன்னைக்கு எல்லாரும் எடுத்து போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா பரப்பிட்டு இருக்காங்க. யாருடைய வீடியோவை? அண்ணன் சீமான் அவர்கள் பேசின வீடியோவை. அதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய பலம். அதுதான் 2016 இருந்து 2020 காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சியை பீக்ல வச்சிருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில ஆன்டி டிவிகே தாவேக்கா எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. ஆனா இனி உருவாகும். ஏன்னா ஆளுங்கட்சி கட்டாயமா உருவாகும், 50 விழுக்காட்டுக்கு மேல உருவாகும். அதை அதிகமாக பெறப்போகிறவர்கள் யாரோ அவர்கள் தான் முதன்மை எதிர்கட்சியாக தாவேக்காவுக்கு எதிர்நிலையில உட்கார முடியும். கட்டமைப்பு 2வது பட்சம் அதெல்லாமே மக்கள் கிட்ட அதிகமாக யார் பேசக்கூடிய கருத்துக்கள் போய் சேருது அப்படிங்கிற அந்த மேட்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த விஷயத்துல அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுகள் மிகப்பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவரை மேன்மைப்படுத்தி மற்ற கட்சி தலைவர்களுக்கு பில்டப் கொடுக்காம இப்படி ஒரு ஆன்டி டிவிகே பாலிடிக்ஸ் பண்ணணும். இது அந்த கட்சியின் நலன் கருதி நம்ம சொல்லக்கூடிய கருத்துங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இது ஒரு தொடக்கம் தான், பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. வாங்கயா வாங்கயா எல்லாரும் வாங்க ஆரம்பிங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு மனக்குறை. இங்க பேசுறது அப்படியே சட்டமன்றத்திலையும் போய் பேசுற மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஒரே ஒரு இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் ஜெயிச்சிருந்து அவங்க போயிருந்தாங்கன்னா சட்டமன்றத்துக்கு, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்லாம் லைவ்ல வரும். அப்ப அத்தனை எம்எல்ஏக்கள் அத்தனை அமைச்சர்கள் அங்க பேசினாலும் அவர் எந்திரிச்சு கேள்வி கேட்டாருன்னா அது தனியா தெரியும், தமிழ்நாடே பார்த்திருக்கும். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்களே. எப்படி மிஸ் பண்ணாங்க? நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 234 தொகுதியில வேட்பாளர் போடுங்க, ஆனா போக்கஸ் முழுக்க ஒத்த தொகுதியில போடுங்க. அந்த ஒத்த தொகுதியில ஒரு 6 மாசத்துக்கு மொத்த கட்சியும் வேலை செய்யுங்க, அண்ணனை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய இம்பாக்டா இருக்கும்னு நம்ம சொன்னோம். மிஸ் ஆயிடுச்சு, அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. அநேகமா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ் அஹெட். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.